ஹலோ ஆல், நான் என்எம்சி ரஞ்சித். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒய் இட் இஸ் என்டிகே வர்சஸ் டிவிகே, நாட் டிஎம்கே வர்சஸ் டிவிகே. என்ன தான் நம்ம தளபதி விஜய் வந்துட்டு 2 பேருக்கு தான் போட்டி, இங்கே 4 முனை போட்டி, 40 முனை போட்டின்னு எத்தனை பேர் உருட்டினாலும் இது இருமுனை போட்டி தான். ஒன்று டிவிகே, இன்னொன்று டிஎம்கே அப்படின்னு சொன்னாலும், எந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் ஓப்பன் பண்ணாலும், வெதர் இட் இஸ் இன்ஸ்டா, ஃபேஸ்புக், ட்விட்டர், எதுவாக இருந்தாலும் அங்கே என்டிகேக்கும் டிவிகேக்கும் தான் சண்டை வருது. டிவிகே ஃபேன்ஸ் வந்துட்டு சீமானை போட்டு அடிக்கிறதும், என்டிகே ஃபேன்ஸ் வந்துட்டு நம்ம டிவிகேவை போட்டு புழக்கிறதும் தான் இருக்குதே தவிர, ஏன் இப்படி அடிச்சுக்கிறாங்க அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட்லி, ஒரு கட்சிக்கு ஒரு கட்சி தலைவருக்கு அழகே இன்னொரு கட்சியை மதிக்கிறது. தே ஷுட் ரெஸ்பெக்ட் ஈச் அதர் பார்ட்டி. ஒரு ரெக்கக்னைஸ்டு பார்ட்டியை ஒத்தி வைக்கக்கூடாது. இங்கே மொத்தமாக 4 மேஜர் பார்ட்டிஸ் இருக்குது. ஒன்று டிஎம்கே, ஏடிஎம்கே, என்டிகே அண்ட் கடைசியாக தான் வந்தார் டிவிகே. ஸோ இந்த 4 மேஜர் கட்சிக்கு தான் இப்போது 4 முனை போட்டி. ஸோ டிவிகே லீடர் விஜய் வந்துட்டு எந்த இடத்துல எந்த பிரச்சாரம் பண்ணாலும் இங்கே 2 பேருக்கு தான் போட்டி அப்படின்னு சொல்லி மீதி 2 கட்சியோட நேம் கூட சொல்ல மாட்டாரு. ஏடிஎம்கே, என்டிகே அப்படின்ற ஒரு அது வந்துட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிடர் முன்னேற்ற கழகம், இன்னொன்று நாம் தமிழர் கட்சி. இந்த 2 கட்சியோட ஃபுல்லாக சொல்லனாலும் அட்லீஸ்ட் ஏடிஎம்கே, என்டிகே இவங்க இருக்காங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் ரெஸ்பெக்ட் பண்ணணும். அதையே இவர் பண்ண மாட்டாரு. ஏன் ஆன்லைனில் என்டிகேக்கும் டிவிகேக்கும் சண்டை வருது? இவங்க ஃபேன்ஸ், சீமான் ஃபேன்ஸ் வந்துட்டு, அதாவது சீமான் ஃபேன்ஸ்ன்றதை விட என்டிகே ஃபாலோவர்ஸ்க்கும் டிவிகே விஜய் ஃபேன்ஸ்க்கும் ஏன் கிளாஷ் நடக்குது, ஏன் சண்டை போடுறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரீசன் எல்லாருக்கும் தெரியும். அப்ரப்ட்லி நம்ம அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர் வந்துட்டு டிவிகேவை பேஷ் பண்ணுறதா இருக்கட்டும், விஜயை போட்டு பேஷ் பண்ணுறதா இருக்கட்டும், பொழந்து எடுத்துருவார். அதனால விஜய் ஃபேன்ஸுக்கு கொஞ்சம் கடுப்பு இருக்கும். ஸோ இவர் வந்துட்டு நம்ம அண்ணன் சாட்டையை வச்சு விழுக்கிறதுனால டிவிகே ஃபேன்ஸ் வந்துட்டு கொந்தளிக்கிறானுங்க, கத்துறானுங்க, சீமான் மட்டும் இவரா அவரா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறது இருக்கும். நம்ம டிவிகே லீடர் விஜய் அவர் இது வரைக்கும் பேசின எல்லா இடத்துலையும் 2 பேருக்கு மட்டும்தான் போட்டி, 2 பேர் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அடுத்த 2த்தையுமே ரெக்கக்னைஸ் பண்ணாமல், ஒரு ரெக்கக்னைஸ்டு பார்ட்டியை எனக்குலாம் அது போட்டியே கிடையாது, அவங்களாம் வந்துட்டு அல்லு சில்லு, நாங்கள் 2 பேர் தான், ஒன்று ஸ்டாலினா இன்னொன்று விஜயா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் தப்பாக இருக்குது. அண்ட் அவர் ஆப்போசிட்டாக சொல்கிற டிஎம்கே ஒரு ஆளாக கூட மதிக்கிறதில்ல நம்ம டிவிகேவை. சீரியஸ்லி உண்மை தான். ஏன்னா இப்போது எந்த நியூஸ் சேனல் பார்த்தாலுமே டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும், அதாவது ஸ்டாலின் அண்ட் எடப்பாடி வந்துட்டு ஏடிஎம்கேக்கு மொத்தமாக அவர் தான் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ எங்கே பார்த்தாலும் எடப்பாடி மட்டும்தான். பட் இங்கே டிஎம்கேவை பார்த்தோன்னா 2 பில்லர் இருக்குது. ஒன்று வந்துட்டு ஸ்டாலின், இன்னொன்று வந்துட்டு அவரோட பையன் உதயநிதி. இவங்க 2 பேருமே மாற்றி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் நார்த்து தமிழ்நாடு கவர் பண்ணால், இவர் சவுத் தமிழ்நாடு ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு, ஸோ மாற்றி ஃபயராக பண்ணிட்டு இருக்காங்க ஊர் ஃபுல்லாக பிரச்சாரம். இங்கே வந்துட்டு நம்ம எடப்பாடி ஐயா அவர் வந்துட்டு அவரால் முடிஞ்சது வாகன பரப்புரை எல்லாமே பண்ணிகிட்ருக்காரு, நிறைய பிரச்சாரம் பண்ணிகிட்ருக்காரு. இவங்க 2 பேரோட பிரச்சாரமே பார்க்குறப்போ டிஎம்கே வந்துட்டு ஏடிஎம்கேவை சரியான அடி அடிக்கும், ஏடிஎம்கே டிஎம்கேவை போட்டு சரியான அடி அடிக்கும். ஸ்டாலின் வந்து பார்த்தாருலாம், ஸ்டாலின் வந்துட்டு எடப்பாடி இதை போட்டு அடி அடின்னு இருப்பார். ஆகா, இந்த 2026 தேர்தலோட நம்ம எடப்பாடி யாரை வீட்டுக்கு அனுப்பணும், ஆகா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஓட்டு நம்ம டிஎம்கேவை பார்த்து போடணும் அப்படின்னு நம்ம ஸ்டாலின் போயிடுவார். இன்னைக்கு பெரிய மகா யோகியரை போல ஊரா போய் பழனிசாமி அவர்கள் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த போட்டோ நான் எடுத்துட்டு வரல, நீங்க தான் மேல குக்கியறது கொடுக்குறீங்க, என்கிட்ட கிடையாது. இந்த போட்டோ எனக்கு சம்பந்தம் கிடையாது, சரியா? நீங்க ஆசையா கேட்கறீங்க, நானும் காட்டிடுறேன். அவர் என்னதான் கண்ணாமண்ணு திட்டுறாரு. எவ்வளவு பெருசா ப்ளோ போட்டிருக்கிற நீ? சரி, அப்படியே ஆப்போசிட்ல வந்தோம்னா நம்ம எடப்பாடி பிரச்சாரத்தை பார்த்தோன்னா ஸ்டாலின் என்ன சொல்றாரு, என்ன அவமதிக்கிறாரு. அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், அதிமுகவுக்கு தான் ஓட்டு போடணும், நான் இந்த வாட்டி கண்டிப்பா ஆட்சிக்கு வந்துருவேன். இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர் அப்பாவை எப்படி வச்சிருந்தாரு, கைதி போல வச்சிருந்தாரு. சொந்த அப்பாவே அப்படி வச்சிருக்கிறவரு நாட்டு மக்களை என்ன பாடுபடுத்துவார் சிந்திச்சு பாருங்க. இப்படிதான். ஸோ டிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கே ஒரு பெரிய கட்சி. ஏன்னா டிஎம்கே நிறையா இந்த வாட்டி பண்ணியிருக்காங்க, நெகட்டிவாகவும் இருக்குது, ஒரு சிலது பாசிட்டிவாகவும் இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ டிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கே ஒரு பெரிய பார்ட்டி, இவங்கள தான் தூக்கி ஆகணும்.
டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் எதுக்கு அடிச்சுக்குதுன்னா 60 இயர்ஸாக மக்களுக்கு பதிஞ்ச 2 கட்சியோட சின்னம் ரெட்டையில் உதயசூரியன். இந்த 2 சிம்பிளுமே, இந்த 2 சின்னமே இல்லாமல் ஸ்டாலின் வந்துட்டு தனியாக ஒரு சின்னத்தை வச்சு வந்தாலோ, எடப்பாடி வந்துட்டு ரெட்டையிலையை தவிர்த்துட்டு புது சின்னத்தில் ஏதாச்சும் ஒன்றத்தில் வந்தாலோ ஓட்டு விழாது. உண்மை அதான். ரெட்டையில் உதயசூரியன்ன்ற சின்னம் மட்டும்தான் இவங்களுக்கு தெரியும். நான் நிறைய பேர்கிட்ட கேட்டேன், அதாவது எங்கள் ஊரில் இருக்கிற பெரியவங்க கிட்டலாம், நாங்களாம் ஓட்டிங் பூத்து போகிறோம்பா, போயிட்டு முதல் போட்டிலேயே தெரிஞ்சது 2 தான், ஒன்று இலை, இன்னொன்று சூரியன், இதை தாண்டி என்னப்பா போடுறது அப்படின்றாங்க. ஸோ அப்போ தான் தெரியுது சின்னம் வந்துட்டு அவங்களுக்கு நல்லா பதிய வச்சுட்டாங்க. 60 இயர்ஸாக இருக்கிற 2 பெரிய கட்சியை. ஸோ இவங்களுக்கு தான் போட்டியே. குறுக்கேட்டடா இந்த ஹோட்டல்காரர் வந்து சண்டை போட்டுருக்காரு. டிவிகே லீடர் தான் மட்டும்தான் டிஎம்கே அப்போஸ் பண்ணிட்டு இருக்காரு. பட் டிஎம்கே ஏடிஎம்கே 2 பேருமே டிவிகேவோ ஒரு பொருட்டாகவே மதிக்கிறதுல, அதான் உண்மை. ஏன்னா நீங்கள் 2 பேரோட பிரச்சாரத்தை பாருங்கள், ஸ்டாலினோட பிரச்சாரம், எடப்பாடியோட பிரச்சாரம், 2த்துமே பார்த்தா இவங்க மாற்றி தான் அடிச்சுக்குவாங்க. ஸோ இப்போது நடுவில் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஒரு சினிமா ஆக்டர் வந்துடுறாரு, அவங்கள பற்றி பெருசாக பேசிக்க மாட்டாங்க. அவர் எடுத்து அதிகமாக பேசுகிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அவங்க பயந்துட்டாங்க அப்படின்னு இல்லை, அவங்க ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க, இப்படி ஒரு பார்ட்டி இருக்குது, இப்படி ஒரு கட்சி இருக்குது, இவங்க வந்துட்டு ஆட்சிக்கு வரக்கூடாது, அவங்களுக்குன்னு ஒரு மரியாதை, ரெஸ்பெக்ட். திட்டலை, பட் தேர் ரெக்கக்னைசிங் தெர் இஸ் அ பார்ட்டி. விஜயோட பார்ட்டின்னு ஒன்று இருக்குது, அதை நம்ம அடித்து ஓட விடணும், அது ஏதோ ஒன்று. பட் அட்லீஸ்ட் அந்த கட்சியை பற்றி பேசுகிறாங்க. அப்படி பேசுகிறப்ப தான் சீமானுக்கு வந்துட்டு ஆப்போசிங்காக நிறைய அவதூறு, ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாமே நிறைய வருது. அண்ட் டிவிகேவை பொறுத்த வரைக்குமே ஒரு சில டிவிகே பீப்புள்ஸ் கொஞ்சம் அறிவார்ந்து இருக்கிறவங்க நாம் தமிழர் கட்சி பக்கம் வராங்க. ஓகே, இவங்க சொல்கிறது கரெக்டாக இருக்குது, அதிமுக திமுக இந்த 2த்துக்குமே மாற்று தாவேக்கா கிடையாது, நாம் தமிழர் கட்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க. என்ன தான் ஒரு லீடர் இங்கே 2 பேருக்கு தான் டிஎம்கே டிவிகேன்னு சொன்னாலுமே என்டிகே தான் டேரெக்டாக அப்போஸ் பண்ணிட்டு இருக்குது. இல்லை, நீ வந்துட்டு ஒரு அரசியல்வாதியே கிடையாது, உனக்கு அரசியல் தெரியாது அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்கிறதுனால விஜய் ஃபேன்ஸே வந்துட்டு என்டிகே கூட தான் சண்டை போடுறாங்களே தவிர நம்ம அதிகமாக இந்த டிஎம்கே நெகட்டிவாக பார்க்கவே மாட்டோம். அப்படி நெகட்டிவாக பார்க்குறோம் அப்படின்னா அது ஏடிஎம்கே சைடில் இருந்து தான் இருக்கும். ஒரு டிவிகே ஃபேனாக வர்ச்சுவல் வாரியர்ஸ்லாம் யாருமே டிஎம்கேவே ஏடிஎம்கே இந்த 2 பார்ட்டியுமே பெருசாக அடிக்கிறதில்ல. எப்படி டிஎம்கே ஏடிஎம்கே டிவிகே ஒரு பொருட்டாக மதிக்காமல் சுற்றிட்டு இருக்காங்களோ அந்த மாதிரி தான் வர்ச்சுவல் வாரியர்ஸ் டிவிகே ஃபேன்ஸுமே. நம்ம விஜய் ஃபேன்ஸ் டிவிகே ஃபேன்ஸ்னு சொல்ல முடியாது, விஜய் ஃபேன்ஸ் வந்துட்டு எப்படி ஏடிஎம்கே டிஎம்கேவையும் விட்டுட்டு என்டிகே தான் மெயினாக அடிக்கணும்னு சொல்லிட்டு சண்டை போட்டுருக்காங்களோ அந்த மாதிரி தான். லைக் ஓகே, ஆஸ் அ மேஜர் பார்ட்டி லீடராக விஜய் வந்துட்டு டிஎம்கேக்கும் எனக்கு தான் போட்டின்னு சொல்கிறத விட இங்கே 4 முனை போட்டி இருக்குது. 2 பெரிய திராவிட கட்சிகள் இருக்குது, ஏடிஎம்கே டிஎம்கே 2மே பெரிய திராவிட கட்சி. முதல்ல அதை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இங்கே வந்துட்டு ரூலிங் பார்ட்டியாக இருக்கிற டிஎம்கேவை தான் அடிக்கணும். டிஎம்கே எது நடந்தாலும் டிஎம்கேன்னு சொல்லிட்டு இருக்காப்புல. ஸோ I don't know where it's going to be end. Just fine. ஸோ ஃபைனல் லைன் பார்த்தா அவங்கள எதிர்த்து பேசுகிற டிவிகேவை எதிர்த்துட்டு இருக்க ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. அதை தாண்டி பிஜேபி வந்துட்டு விஜய் பற்றி அதிகமாக பேசுகிறதே கிடையாது. டிஎம்கே வந்துட்டு லெஃப்ட் ஹேண்டில் தட்டி விட்டு போவாங்க. அவங்க டிஎம்கேவை பற்றினா டிவிகேவை பற்றி பேசவே மாட்டாங்க. அட்லீஸ்ட் டிஎம்கே பழனிசாமியாச்சு ஏதோ ஒன்று அங்கங்கே அவர் தாலிக்கு 1 பவுன் தராரு சம்திங் ஏதோ ஒன்று பேசிட்டு போவார். பட் அவர் எல்லாம் லெஃப்ட் ஹேண்ட் சுண்டு வரலே டீல் பண்ணிட்டு போயிடுவார். அவங்கள டேரெக்டாக எதிர்த்துட்டு இருக்க, நீ வரக்கூடாது, அரசியலுக்கே வரக்கூடாது, உனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொல்லி அப்போஸ் பண்ணிட்டு இருக்க ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. அதனால வர்ச்சுவல் வாரியர்ஸால் தாங்கிக்க முடியல, அடிக்கணும்ட்டு இவங்க சண்டை போட்டுட்ருக்காங்க. அதான் உண்மை. இது வந்துட்டு ஆன்லைனில் போய் பார்த்தா ஒரு உண்மையை சொல்லணும்னா காமன் பீப்புள்ஸே, ஐ மீன் ஜென்ரலாக இருக்க நார்மல் பர்சன், இந்த கட்சிக்கு நான் சார்ந்து இல்லை, நான் வந்துட்டு நியூட்ரல், எனக்கு எந்த கட்சியோட கோட்பாடு கொள்கை இப்போது என்ன பண்ண போகிறாங்கன்ற ஒரு புரிதலோடு வந்து மக்களுக்கு இந்த நல்லது பண்ணுவேன்னு சொல்கிறவங்க கட்சி பக்கம் நான் நிற்பேன், நான் வந்துட்டு நியூட்ரல் அப்படின்னு இருக்கிறவங்க. விஜய்க்கு அரசியல் தெரியாது நிறைய பேர், அதாவது நியூட்ரலாக இருக்கிறவங்க விஜய் ஃபேன்ஸ்க்கே ஒத்துக்குவாங்க. விஜய் ஃபேன்ஸே ஒரு சிலர் ஒத்துக்குவாங்க, ஆமாம் இது அன்வான்டாக வந்தது, அவர் பாட்டுக்கு நடிச்சிருந்துருக்கலாம், ஜஸ்ட் எதுக்கு அரசியல் தேவையில்லாத ஒரு வேலை அப்படின்னு விஜய் ஃபேன்ஸ் ஒத்துக்குவாங்க. நியூட்ரல் ஃபேன்ஸ் வந்துட்டு ஆல்ரெடி விஜய்க்கு வந்துட்டு இந்த அரசியல் வராது, செட் ஆகாது, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எதுக்கு இது சொல்ல வந்தேன் மறந்துட்டேன். ஸோ விஜய் வந்துட்டு அரசியலுக்கு வரக்கூடாது அப்படின்னு அப்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க என்டிகே. வர்ச்சுவல் வாரியர்ஸும் என்ன பண்ணுறாங்கன்னா சீமானோட கொள்கைகளோ அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்ற அரசியல் ரீதியாக அட்டாக் பண்ணாமல், நான் நிறைய ரீல்ஸ் பார்த்தேன். ஆக்சுவலி இது மொத்தமாகவே இன்ஸ்டாவில் ரீல்ஸ் சண்டை தான் நடந்துட்டு இருக்குது டிவிகேவும் என்டிகேவும். ஃபுல்லாமே ரீல்ஸ் வேறு எதுவுமே கிடையாது. சீமானோட 15 இயர்ஸ் பேக்கில் இருந்த வீடியோஸ்லாம் எடுத்து ஒரு மாதிரி பண்ணி அது நிறைய கட் பண்ணுறாங்க. ஒரிஜினல் ரீலாகவே இருக்காது, அதாவது ஒரிஜினல் வீடியோவாகவே இருக்காது. இவங்க கட் பண்ணி இங்கேன்னு ஒட்டி அது ஒரு மாதிரி பரப்பி விடுறாங்க. ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல டிவிகே ஃபேன்ஸ்லாம். ஒருத்தரை மட்டம் தட்டுறதுக்கு இப்படிலாம் பண்ணலாமான்னு பார்த்துட்ருக்காங்க.
எதுக்கு வந்துட்டு டிவிகேவை இவ்வளோ எதிர்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா, நம்ம தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியில், அரசியல் ஹிஸ்ட்ரியில் ஒரு தலைவருக்காக இப்படி அசிங்கமாக யாரும் பேசினதில்ல. ரொம்ப பச்சையா, கொச்சையா, கேவலமா இன்னொரு பார்ட்டி லீடர்ஸை, இன்னொரு சக மனுஷங்கள இந்த மாதிரி ட்ரீட் பண்ணி யாருமே பார்த்ததில்ல. எந்த டிஎம்கே கட்சிக்காரங்களா இருக்கட்டும், ஏடிஎம்கே கட்சிக்காரங்களா இருக்கட்டும், இன்னொரு கட்சிக்காரங்கள பார்க்குறப்போ ரொம்ப வல்கராலாம் திட்டிக்க மாட்டாங்க. ரொம்ப கேவலமாலாம் திட்டிக்க மாட்டாங்க. இவ்வளோ மோசமாலாம். இப்போது பரப்புரை பேசுகிற ஒரு லீடர், அதாவது இப்போது ஒரு தொகுதி வேட்பாளர் வந்துட்டு பேசுகிறப்போ இன்னொரு ஆப்போசிட் பார்ட்டியை பற்றிட்டு திட்டுவாங்க அசிங்கமாக. பட் இங்கே வேட்பாளர் தாண்டி அந்த வேட்பாளர் கீழே இருக்கிற மக்கள், ஒரு சாதாரண மக்கள், அதாவது ஓட்டர் ஐடி கூட இல்லாத பீப்புள்ஸ்லாம் கெட்ட கெட்ட வார்த்தையில் அசிங்கமாக பேசுகிறப்போ தான் ஒரு பெரிய கோவம் வருது எல்லாருக்குமே. அதனால தான் டிவிகேக்கு ஹேட் அதிகமாகுது. அண்ட் என்டிகேவும் வந்துட்டு இது வந்துட்டு ஒரு சோஷியல் டஸ்ட்டு, இது சமூகத்தோட குப்பை அப்படின்னு சொல்லி அடிச்சிட்டு இருக்காங்க. ஆனாலும் அதுக்கு ஆப்போசிட்டாக ஆமாம் நாங்கள் அப்படிதான்ற மாதிரி சண்டை போட்டுருக்காங்க. என்னதான் ஃபாதர் ஆஃப் நேஷன் காந்தி, அகிம்சை தான் எல்லாத்துக்கும் இது அப்படின்னு சொல்லிட்டு தினமும் நம்ம காசு பார்க்குறோம், காந்தி ஃபோட்டோ இருக்கும். அது பார்த்துமே அது ஜஸ்ட் மணியாக தான் பார்க்குறாங்க எல்லாருமே. காந்தி எதுக்கு, அது வந்துட்டு அகிம்சை, ஸோ வைலன்ஸ் இருக்கக்கூடாது, நான் வைலன்ஸ்லேயே முடிச்சிடலாம். இப்போது ஒரு என்டிகே இப்போ நம்ம சாட்டை துரைமுருகனே வச்சுக்கோங்களேன். அவர் வந்துட்டு டிவிகேவை பற்றி திட்டுன்னு திட்டுறாரு. சரி ஓகே ப்ரோ, நம்ம வந்துட்டு ஓட்டிங்கில் பார்த்துக்கலாம், ஏப்ரல் 23 பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டா முடிஞ்சிச்சு. அதை விட்டுட்டு டே சாட்டை நீ ஒரு இது பிளா 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 அப்படின்றப்போ, அதை ரிசீவ் பண்ணுறப்போ யாருக்காக இருந்தாலும் ஈகோ ஹர்ட் ஆகும். இருறா உன்னை திருப்பி நான் டபுளாக அடிக்கிறேன் அப்படி தான் இருக்குமே தவிர. ஸோ லெட்ஸ் சி. வழக்கம் போல் என்னோடய ஓட்டு எப்பயுமே, நான் வந்துட்டு ஓட்டர் ஐடி வாங்கினதுலேருந்தே என்னோடய ஓட்டு வந்துட்டு அப்போத்துலேருந்தே இது மட்டும்தான். ஸோ நான் மாற்றி போட்டுட்டுலாம் இருக்க மாட்டேன். எனக்கு வந்துட்டு எப்போ கொள்கையிலேருந்து விலகுறாங்களோ, இல்லை என் கட்சி மேலே இப்படி ஒரு தப்பு இருக்குது, எனக்கு வந்துட்டு என்னோடய ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு ஓகே விட்டுருவோம். நான் என்டிகேவை பற்றி தனியாக வீடியோ போடுறேன். ஸோ லெட்ஸ் எண்ட் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்ட் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. அதாவது பார்க்குற வியூஸே வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அது பார்க்குறவங்களாச்சும் லைட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போனால் கொஞ்சம் மனநிறைவாக இருக்கும். நன்றி, வணக்கம், பை. Thank you. Whoa, whoa.